Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி இஞ்சி ஊறுகாய். அது எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1/4 கிலோ இஞ்சி எடுத்துர்க்கேன். இத நல்லா தண்ணியில ஊற வச்சு வச்சேன். இதுக்குள்ள நிறைய மண்ணு அழுக்கெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தோல் சீச்சு நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். இதை எடுத்து இனி சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப நைஸா கட் பண்ணிக்கங்க. இது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நமக்கு ஃப்ரை ஆகும். அதனால இந்த மாதிரி சின்ன பீஸா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சியை வறுத்து எடுத்துடலாம். அதுக்காக நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திருக்கேன். இல்லாட்டி அடிக்கட்டின பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா கோல்டு வினர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பு சிம்மிலே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. நல்லா லைட்டாக இடையில கிண்டி விட்டுக்குங்க. கொஞ்சம் லேட்டாகவும் ஃப்ரை ஆகிறதுக்கு இருந்தாலும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து நம்ம இதில் பச்சை மிளகாவை ஃப்ரை பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருசான பச்சை மிளகாவாக இருந்தது. நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா ஒரு பச்சை மிளகா கூட எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா துடைச்சிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம இதுக்கு தாளிச்சுக்கலாம். அதே எண்ணெயிலேயும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. வறுபட்டோடனே நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இதில் புளி சேர்க்க போகிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். புளியை சேர்த்தோடனே அடுப்பு கூட வச்சிடலாம். நல்லா கொதிக்கணும். அதுக்காக அடுப்பு கூட வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வற்றி வந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக இன்னும் புளித்தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ புளித்தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கெட்டியான நல்லா எண்ணெயெல்லாம் தெளிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது இதில் இருக்கிற கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாமே ஈக்குவல் பண்ணுறதுக்காக வெல்லத்தை சேர்க்குறோம். வெல்லம் டேஸ்ட்டு தெரியாது. இஞ்சி ஊறுகாய் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நான் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயத்தூள். பச்சையாக எப்போதுமே சேர்க்க வேணால் கசப்பு தன்மை இருக்கும். இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். ஊறுகாய் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம்.